ஒரு 6 மாதமாகவே அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டே இருக்குது. 1.5 மாதமாக டோட்டலாக பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டாரு. டோட்டலாக நான் போனாலே ரிஜெக்ட் பண்ணார், திட்ட ஆரம்பித்தார். சமீபத்தில் கூட ஷூட்டிங்கில் போய் அவரை மீட் பண்ண போகும்போது எல்லாரும் முடியும் அடிச்சிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. 1000 கோடிகளுக்கு மேலே சொத்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கார்களுக்கு மேலே இந்தியன் கார், ஃபாரின் கார் ஏகப்பட்டது. ஒரு தனி ஜெட்டி வேறு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு கோடிகளில் புரள்றவர், இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்னுடைய குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு வாழ்க்கை வேணும், நான் மாதம்பட்டி ரங்கராஜன் நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவரோட நான் வாழணும் அப்படிங்கிற இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கமிஷன் ஆஃபீஸர் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். நான் அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன். மாதம்பட்டி ரங்கராஜுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் பண்ணது. அவங்க அப்பா அம்மா தம்பிலாம் கொஞ்ச நாளைக்கு இதை பேச வேண்டாம், இப்போதைக்கு வெளியில் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தனி ஒரு இமேஜ் இருக்குது, ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதனால தான் இந்த 3 வருஷமாக நான் சொல்லாமல் இருந்தேங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுவார், சுத்தின்ற கல்யாணம் பண்ண 2 பசங்க இருக்காங்க. இப்போ ஜாய் கிறிஸ்டலை எதுக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு போய் அவர் கல்யாணம் பண்ணுறீங்க? சுற்றி கூட இருக்கிறது தான் ஒரு ரைட்ஸ் இருக்குது. இவங்களோட இருக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அத்தாரிட்டியை யாருமே சொல்ல முடியாது. டைவர்ஸ் வாங்கல அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணதே மிகப்பெரிய அஃபென்ஸ். அப்படின்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார்? நல்லா இருக்குமா சார், கடந்த சில நாளாகவே பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் அவருடைய மனைவிகள்னு கூட சொல்லலாம். முதல் மனைவி, 2வது மனைவின்னு 2 பேர் இருக்காங்க. அவர் யார் கூட வாழ போகிறாரு, எப்படி நடக்க போகுதுன்றது யோசிக்கிறத தாண்டி இன்றைக்கி அவங்களோட 2வது மனைவி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அவர் மேலே. அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி போகுது? இல்லை, எப்படி பார்க்குறது? அது தவறான ஒரு விஷயம் தான் சொல்லணும். முதல் மனைவி இருக்கும்போது நீங்கள் 2வது மனைவி அதை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். பட் அதை டைவர்ஸ் பண்ணல. நீங்கள் பண்ணாத இருக்கும்போதே செகண்ட் பொண்ணுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இல்லற வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க. அதன் விளைவாக இப்போ ஒரு 7 மாதம் கர்ப்பம்னு ஜாய் கிறிஸ்டல் அவங்க செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. சென்னையில் திருவிதி அம்மன் கோயிலில் எம்ஆர்சி நகர் சாந்தோம் அந்த கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றாங்க. ரிஜிஸ்டர் மட்டும் அவங்க பண்ணலை. பண்ணியிருந்தாலும் சிக்கலாக இருக்கும். பட் பண்ணவும் முடியாது. ரிஜிஸ்டர் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டைவர்ஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும். அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார் ஜாய் கிறிஸ்டல்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்க ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டே இருக்குது. 1.5 மாதமாக டோட்டலாக பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டாரு. டோட்டலாக நான் போனாலே ரிஜெக்ட் பண்ணார், திட்ட ஆரம்பித்தார். சமீபத்தில் கூட ஷூட்டிங்கில் போய் அவரை மீட் பண்ண போகும்போது எல்லாரும் முடியும் அடிச்சிட்டாரு அப்படிங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. பட் எல்லாரும் முன்னாடி ஒரு பொண்ணை அடிக்கிறது அது என்ன சொல்ல, கேவலமான ஒரு செயல் தான் நான் சொல்வேன். நான் அதை ரொம்ப தவறு. ஸோ மாதம்பட்டி ராஜுக்குள்ள அந்த ஒரு இமேஜுக்கு இப்படி நடக்கவே கூடாது. ஸோ இந்த இமேஜ் தான் காலி பண்ணிட்டாரு. செகண்ட் மேரேஜ் பண்ணி காலி பண்ணிட்டார். இனிமேல் அவருக்கு அது இமேஜ் கிடையாது. பட் கோடிகள் புரளுது. 1000 கோடிகளுக்கு மேலே சொத்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கார்களுக்கு மேலே இந்தியன் கார், ஃபாரின் கார் ஏகப்பட்டது. ஒரு தனி ஜெட்டி வேறு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் கோடிகளில் புரள்றவர், இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் ஆனால் இது சட்டப்படி போனோம்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு உருவாகுது. ஏன்னா முதல் ஒய்ஃப் அவங்க அட்வொகேட், அவங்க ஸ்ருதி. சாதாரணமாக டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க அவங்க. ஸோ அதனுடைய விளைவாக இவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டார். ஸ்ருதியை எப்படியாவது ஏமாற்றிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டோ பண்ணிட்டு பண்ணலான்னு பார்த்தாங்க. அவங்க அட்வொகேட்டு அது ஒன்றும் வேலை நடக்கலை. சமீபத்தில் கூட ஸ்ருதியோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காரு, விழாவுக்கு ஒன்று போயிருக்காரு. அங்கே தான் சிக்கல் உருவாகிருக்கு. அங்கேருந்து தான் இந்த ஜாய் கிறிஸ்டலை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய ப்ராப்ளமே. அப்போது மாதம்பட்டி சிவகுமார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ ஜாய் கிறிஸ்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்னுடைய குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், எனக்கு வாழ்க்கை வேணும், நான் மாதம்பட்டி ரங்கராஜன் நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவரோட நான் வாழணும் அப்படிங்கிற இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கமிஷன் ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் என்ன நடக்குங்கிறத பொறுத்து நான் அடுத்து நான் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தகவல். பட் இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் பணத்தால் எதை வேணாலும் கொடுத்து அதை அப்படியே பாலிஷாக அது அவருக்கு ஒரு சாதுரியமாக வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா அவருக்குள்ள செல்வாக்கே வேறு. இந்திய லெவலில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளே ஒரு செல்வாக்கு அதிகம். நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டை வெளிநாட்டில் ஃபங்க்ஷன்னா அங்கே போய் இந்தியன் ஃபுட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறாரு. அங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்தியாவில் குக் பண்ணும்போது ஃபாரின் ஃபுட்டு இதுன்னு சொல்லிட்டு
இங்கே அவர் ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தொழில் ரீதியெல்லாம் கிங், அவர் அடிச்சிக்கவே வேண்டாம். நம்ம இன்றைக்கி பிரதமர்லேருந்து தமிழக முதல்வர்லேருந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் விவிஐபியோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே மாதம்பட்டி இருந்தால் அது ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க. அந்த கௌரவம் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதுன்னா, சாதாரணமாக ஒரு ஒரு சமையல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இருந்த ஒரு விஷயம். ஒரு கல்யாண வீட்லேயோ ஒரு விழாவிலையோ பண்ணோம்னா, எப்பா அந்த மளிகை சாமான்லாம் வந்துருக்கு, டோரெல்லாம் ஸ்டோர் கீப்பர் பூட்டி வைங்கப்பா, தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம். அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு சமையலுக்கான நாங்களும் கிங்கு தாண்டாங்கிற அளவுக்கு மிகப்பெரிய யூனிட் வச்சுக்கிட்டு 3000 குடும்பங்கள் மேலே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவர் அந்த தொழில் ரீதியாக நம்ம பாராட்டலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டார். பட் அது தவறு. அது இப்போ அவங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்கானா, இப்போ அவர் எது வேணாலும் இப்போ சொல்லலாம். அவருடைய செல்வாக்கு வச்சு, பணத்தை வச்சு எதை வேணாலும் மறுப்பு தெரிவித்து அவருடைய பட் இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க 2 பேரும். பட் அவர் எது வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். பட் ஜாய் கிருஷ்ணன் எப்படி அவரை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. கம்ப்ளைன்மெண்ட் வந்திருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. சார், நமக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு அப்படின்றது ஜாய் கிறிஸ்டல்ட்டா வந்திருக்காங்க வெளியில. அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 3 மாசத்துக்கு ஒரு பொண்ணோட இருந்துட்டு அவங்களோட கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து தேடுவார் பொண்ணுங்களை. அப்படி தேடி தான் நான் மாட்டிக்கிட்டேன். அப்படி நான் போகக்கூடாதுன்றதுனால தான் நான் வெளியில வரதுக்காக இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் லீக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, இந்த விஷயம் ஓப்பனாக உடைச்சது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒருத்தர் பணம் இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் விளையாட்டுகள் விளையாடலாம் அப்படின்னு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இருக்கலாம். மேபி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணோட ஜாலியாக சுற்றுவார் அப்படின்னா, அது வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்து சுற்றுறான்னு யாருக்கு தெரியாதுமா அது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுங்க, நாங்கள் குக்கி கேட்க வந்தாங்க, நான் இங்கே போனோம், ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், காரில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மலுப்பலான விஷயத்தை நிறையா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பட் இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு இது இன்ஸ்டாலேயே அவங்க பதிவு போட்டாங்க. அவங்க மாலையோடு இருக்கிற ஃபோட்டோஸ் போட்டாங்க. இந்த கோயிலில் நடந்ததுன்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ பட் இதை டிஎன்ஏ எடுத்து பார்த்தாங்கன்னா அவருடைய குழந்தைங்கிறது கண்டிப்பாக ப்ரூஃப் ஆகி போயிடும். அப்படி இருக்கிறனால தான் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் இவங்க போகிறாங்க. இல்லைனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக. பட் எதை நோக்கி இது போகுது, அவங்க ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டலில் வந்து அவங்களும் மேரிட் ஆனவங்க தான், மேரிடாகி டைவர்ஸ் ஆனவங்க தான். பட் இதற்கு பிறகு இவங்களோட எப்படி கனெக்ஷன் ஆச்சு, ஸோ எதை நோக்கி இவங்களுடைய பயணம் போகுது, ஜாய் கிறிஸ்டலில் வந்து எதற்காக இவங்க மேலே இத்தனை நாள் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இல்லாமல் இப்போ திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமாக பார்க்கப்படுது. கேட்டால் அவர் பார்க்கல, அவாய்ட் பண்ணுறாரு, ஒய்ஃப் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, குடும்பத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படிங்கும்போது, இவங்க மாதம்பட்டி ரங்கராஜுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் பண்ணுது. அவங்க அப்பா அம்மா தம்பிலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு இதை பேச வேண்டாம், இப்போதைக்கு வெளியில் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தனி ஒரு இமேஜ் இருக்குது, ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதனால தான் இந்த 3 வருஷமாக நான் சொல்லாமல் இருந்தேங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்போ இது மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பா அம்மா தம்பிகளுக்கு தெரியுமா என்னன்றது நமக்கு தெரியல, அவங்க வந்து கேட்டாங்களா நமக்கு தெரியாது. இவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் பேச வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் உன்னோட தம்பி ஒய்ஃபு தான். பட் அவரை சொல்லி இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ எனக்கு நான் மாதம்பட்டியோட வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவர் பல பெண்களோட சுற்றுறாரா என்னங்கிறது வந்து தெரியல. தெரியாமல் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. பட் அவர் மேபி இருக்கலாம், கோடிகளில் புறவல் இருக்குது, இதெல்லாம் சாதாரண விஷயம், டீ சாப்பிட்ற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுவார், ஸ்ருதின்ற கல்யாணம் பண்ணுற 2 பசங்க இருக்காங்க. இப்போ ஜாய் கிறிஸ்டலில் எதுக்கு வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு போய் அவர் கல்யாணம் பண்ணுறீங்க? அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா 2 பேருக்கு மேலுமே சிக்கல். இப்போ அவங்க இதுவரை கம்ப்ளைண்ட் கொடுக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பொறுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க ஜாய் கிறிஸ்டலில் தெரிஞ்சிருந்தே எதுக்கு தவறு பண்ணணும்? ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் டைவர்ஸ் பண்ணும்போது நம்ம போய் திரும்பி செகண்ட் ஒய்ஃப்னா அது வந்து வேல்யூவே கிடையாது, வேல்பிள் பிரச்சனை கிடையாது. அவங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் இவங்களுக்கு பாதிப்பு தான் வரும். இப்போ நீங்கள் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கீங்க தவறு, நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சுமத்தலாம் நம்ம அதை. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு போதும், சட்ட சிக்கல் இதில் நிறையா இருக்குது. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இது அந்த காவல்துறைக்கு போனதுனால அவங்களுடைய மூவ்மெண்ட் நடவடிக்கைகள் பதில்களை பார்த்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்னென்னு பேச முடியும். சார், இதை தாண்டி ஒரு டெலிவிஷன் ஷோவில் நான் போனதுக்கு அவர் என்னை அடித்து அனுப்புனாரு, 2-3 வாட்டி அடித்து அனுப்புனாருன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடுறது, ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு மென்ஷன் பண்ணுறதெல்லாம் தாண்டி இப்போ குற்றமாக வச்சிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்ந்து குற்றமாக வச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அவர் என்ன அவாய்ட் பண்ணுறாரு. அதாவது 1-2-3 வருஷத்துக்கு முன்னாடி பழகணும், 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, நாங்கள் இப்போ 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம், ஜாலியாக லைஃப் போயிட்டு இருந்தது, தனி அப்பார்ட்மெண்ட்ஸில் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு பிறகு வந்து
பட் ஒரு விழாவுக்கு ஒய்ஃப் அதை ஃபஸ்ட் ஒய்ஃபை கூட்டு போனாங்க. ஃபஸ்ட் ஒய்ஃபில் அவங்க தான் ஒய்ஃப், ஸ்ருதி தான் ஒய்ஃப். ஒரு கூட்டு போனாங்க இல்லையா? ஸோ அந்த விழாவுக்கு அந்த ஸ்ருதி அவங்களை கூட்டு போனாங்க இல்லையா? அதில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இவர் போய் இங்கே சேர்ந்துட்டா, பெர்மனெண்ட்டாக அங்கே போயிட்டா என்ன பண்ண முடியும், வாழ்க்கை என்ன ஆகலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை ஜாய் கிருஷ்ணாவை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறாரு, பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாரு. சரி ஷூட்டிங்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய வாய் தகராறு நடந்திருக்கு. அதை பொறுக்க முடியாமல் இவங்க என்ன பேசுனா நமக்கு தெரியாது. அது அவர் வந்து அடித்ததை நியாயப்படுத்தலை, அடித்தது பொண்ணு அடித்தது தவறு தான். பட்டு அந்த அடிக்கிறதுக்கான விஷயங்கள் இவங்க என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரிய வரல. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல நமக்கு. அதனால் வந்து அதற்காக இவங்க வந்து இப்படி சில விஷயங்களை பண்ணுறாங்க ஜாய் கிருஷ்ணா. பட்டு அவர் தான் முடிவு பண்ணணும் எப்படிங்கிறத நம்ம. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தை பேச்சை கேட்டு தான் இவர் அவாய்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நடந்துருச்சு, அவங்க போய் கேஸ்லாம் போட்டாங்க. அதை தாண்டி ரிஜிஸ்டரும் இவங்க இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ இவ்வளோ கேஸ் போட்டோம், என்னதான் நடக்கும்? இப்போ அவர் அவங்க கூட தான் இருப்பாரா இல்லை இவங்க கூட இருப்பாரா? இல்லை, அது அவங்க ஸ்ருதி கூட இருக்க தான் ஒரு ரைட்ஸ் இருக்குது. இவங்களோட இருக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அத்தாரிட்டியை வந்து யாருமே சொல்ல முடியாது. டைவர்ஸ் வாங்கல அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தனியாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணதே மிகப்பெரிய அஃபென்ஸ். அப்படின்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு பொண்ணை ஏமாற்றி ஆசை வார்த்தை காமிச்சு நீங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க, அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான் சொல்லி டிஎன்ஏல ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா சட்டப்படி குற்றம் தானே அது. அப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அந்த தண்டையிலேருந்து தப்பிக்கணும்னா இவங்களை மேரேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒன்று ஃபஸ்ட் ஒய்ஃபு டைவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ஃபஸ்ட் ஒய்ஃபிட்ட சம்மதம் வேணும். அப்போ இது வந்து எது நடக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி விட மாட்டாங்க மாதம்பட்டியை. எப்படி விடுவாங்க? அதனால் இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் தான் இருக்குது. பட்டு இவங்களுடைய முயற்சி பண்ணுறாங்க. விட்டுட்டு போனதுனால இவங்க அடுத்தடுத்து நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அவர் வேணும், எனக்கு அப்பா, அதாவது குழந்தைக்கு அப்பா வேணும் மாதம்பட்டி, எனக்கு ஹஸ்பண்டு மாதம்பட்டி அவர் தான், அவரோட நான் வாழணும் முடிவாக தான் இருக்காங்க இப்போ. பட் இப்போது இந்த கேஸு போலீஸ் கேஸ் ஆனதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே மாதம்பட்டி சைட்லேருந்தோ இல்லை அவங்களோட முதல் மனைவி ஸ்ருதி சைட்லேருந்தோ ஒரு வார்த்தையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இதுக்கப்புறமாச்சும் வருமா அவங்ககிட்டேருந்து? ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இது எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? ஆமாங்க ஜாக்கி சொன்னா இருந்தேன், இல்லைன்னு சொன்னாலும் பொய்யாயிடும், இருக்கேன்னு சொன்னாலும் இமேஜுக்கு அடிப்படும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் அவர் பேசாமல் டபுள் சைடு அந்த சைடு வந்து பேசாமல் இருக்காங்க இப்போ இது வரைக்கும். இப்போ இனிமேல் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஏன்னா இவங்க வந்து அவர் மேலே ஒரு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு என்கொயரி போகும். என்கொயரி பண்ணும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பதில் சொல்லணும். சொல்லும் போது தான் இதனுடைய விஷயங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை வெளிவரும். இப்போ சம்மந்தப்பட்டவர்கள் வந்து அவர் இவங்க ஜாய் கிருஷ்ணா சொல்கிறத வச்சு நம்ம எல்லாமே தெரியுது. இப்படி மாதம்பட்டி பண்ணார், செஞ்சார், ஏமாத்துறாரு, இல்லை மாதம் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான விஷயங்களை மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ வாய் திறக்கணும். கண்டிப்பாக இப்போ வாய் திறப்பார். அந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் போயிரு கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. பண்ணும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஆமாங்க நான் பண்ணுனே செஞ்சேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் கேட்டீங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகலைன்னு சொல்லி. அது ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண முடியாது. நீ நியூலி மேரேடு கப்புள்னா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாமே வேணும். நீ ஆதார் கார்டை தட்டணுன்னா ஒரு மேரேஜ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏமாற்றியும் பண்ண முடியாது. அதனால் அது பண்ணலை. இப்போது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது அவங்க 2 பேரும் கூப்பிடும்போது இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும், இது ஒருவேளை பெருசாக்கப்படுமா, இல்லை இவங்களுக்குள்ளே டக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த விஷயம் அப்படியே அமுக்கப்படுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக சமரசம் போகும். இதுக்கு வேண்டிய மற்ற டீலிங்லாம் கூட பண்ணலாம். பண்ணால் இந்த கேஸ் அப்படியே அமுக்கப்பட்டாலும் படலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு விழாவுக்கு போனாங்க, அதனால தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த விழாலையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, அவங்க ஜாய் கிருஷ்ணா சொல்லியிருந்தாங்க மாதம்பட்டி வந்து அவங்களோட முதல் மனைவியோட பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னார், என்கிட்ட தனிமையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. இப்படி கூட இவங்களை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணலான்னு அவர் தவிர்த்திருக்கலாம்ல? இல்லை, அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜாய் கிருஷ்ணா கிட்டலாம், எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, ஒய்ஃபோட சண்டை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கேன், இவ்வளோ கோடிகள் இருந்தோம் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறதா ஜாய் கிருஷ்ணா சொல்கிறாங்க.
ஒரு பொண்ணோட மனசை வந்து எப்படி கலைக்கணும், எப்படி பேசினா அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆயிடுவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதா, அதனால தான் நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தும் டைவர்ஸ் ஆகாமலும் நான் வந்து அவர் மேரேஜ் பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு. மேபி இவர் என்ன வாக்கு கொடுத்தாரு, அவங்க என்னன்றத இந்த நடுவிலே உட்காந்து பேசி ஒரு கேஸ் ஆகும்போது தான் இது தெரிய வரும். பட் அந்த ஃபங்க்ஷனில் போனது வந்து எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் இந்த பிரச்சனை வெளியில் வருது. இப்போ என்ன டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால, 2வது போய் பார்க்கும்போது 1.5 மாதமாக பார்க்கறத அவாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அடித்தது ஒரு தகவல். டோட்டலாக என்னை விட்டு அவர் விலகி போகிறாங்க, அது காரணம் அவங்க ஒய்ஃபு, அப்பா அம்மா, தம்பி தான் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ எனக்கு என்ன பதில், என்னுடைய குழந்தைக்கு இப்போ 7 மாதம், 2 மாதத்தில் பிறந்தா எனக்கு என்ன பதில் அப்படிங்கிற அளவு தான் இப்போ அவங்க நிற்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மாதம்பட்டி ரங்கராஜை பற்றியும் இப்போ நடக்கிற கரண்ட் இஷ்யூவை பற்றியும் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. நன்றி.